வாணியம்பாடி அருகே அரசு பள்ளி ஆசிரியை வீட்டின் பூட்டை உடைத்து 80 சவரன் நகை பணம் கொள்ளை. மகளை கல்லூரியில் சேர்க்க வெளியூர் சென்றபோது மர்ம நபர்கள் கைவரிசை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பெத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷன் மனைவி பத்மாவதி. இவர் காவலூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தனது மகளை நாமக்கல் பகுதியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் சேர்ப்பதற்காக கடந்த 6ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு சென்று மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது அறையில் இருந்த பீரோவை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 80 சவரன் நகை மற்றும் 4,75,000 பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து ஆசிரியை பத்மாவதி ஆலங்காயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் ஆலங்காயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வீட்டின் உரிமையாளர் என்பவர் சவரன் திருடு போனதாக கூறிய நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் 55 சவரன் தான் திருடு போனது என வழக்கு பதிவு செய்ததாக ஆசிரியை பத்மாவதி குற்றம் சாட்டியுள்ளார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் வாணியம்பாடி செய்தியாளர் விக்னேஷுடன் உங்கள் தவசி ரமேஷ். குரூப்ல என்ன போட்டேனா படிச்சது மாத்திரம் என்ன யூஸ் பண்ணி என்னுடைய பெயர் பத்மாவதி வெங்கடேஷ். நான் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி வட்டத்தில் ஆலங்காயம் ஒன்றியத்தில் பெத்தூரில் வசிக்கிறேன். நான் என்னோடய பொண்ணை நாமக்கல்லில் காலேஜ் சேர்த்துறதுக்காக வியாழக்கிழமை 6ஆம் தேதி போயிருந்தோம். போயிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தோம். காலையில் 2:30 மணிக்கு வந்தோம். வரும்போது பின்வாசல் வழியாக வீட்டுக்கு அது உடச்சிட்டு வீட்டில் இருக்கிற 80 சவரன் நகை, 4,73,000 ரூபாய் பணம் எல்லாமே திருடு போயிட்டுருந்துச்சு. எனக்கு தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுங்க. நான் ஆலங்காயம் காவல் நிலையத்தில் ஐயா அவர்கள்கிட்ட மனு கொடுத்தேன். அவரும் எல்லாரையும் வரவழைச்சி கண்டுபிடிச்சி தரேன்னு எனக்கு உறுதி அளிச்சிருக்கிறாரு.